சொல்லக்கூடிய இடத்துக்கு உங்களுக்கு இறங்கும் பொழுது 11ஆம் இடத்து ராகு அப்படின்றது வந்து ஓரளவுக்கு நன்மை செய்யக்கூடியவனாக இருப்பான். அப்புறம் பலன்கள் வந்து உங்களுக்கு அனுகூலமான பலன்களை தரக்கூடிய ஒரு நபராக நீங்கள் வலம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போது இந்த மார்ச் 29 மே 18 வரைக்கும் ராகு பயிற்சி வரைக்குமே உங்களுக்கு 2 பாவ கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது சந்திரனுக்கு பின்னால் 12ஆம் இடத்தில் இருக்கிறது கொஞ்சம் அபாயத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பாகவே இருக்கும். அதனால் நீங்கள் இரவில் வாகன போக்குவரத்தை முதல்ல நிறுத்திக்கணும். ஓரளவுக்கு எந்த வேலையாக இருந்தாலும் 6 மணிக்கு மேலே 2 வீலரை வந்து அவாய்ட் பண்ணிக்கிங்க. சார் எனக்கு 6 மணிக்கு மேலே தான் சார் வேலை, 2 வீலரில் தான் சார் வேலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து வண்டியை வந்து தெளிவான முறையில் கண்டிஷனாக வச்சுக்கோங்க. அப்படியே வச்சுருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வந்து இடைஞ்சல தரக்கூடியதாக இருக்கும். ஒன்று பெட்ரோல் பம்ப் அடைக்கலாம், அல்லது என்ஜின் வந்து கோளாறாக எங்கேயாவது நடுவீதியில் நிற்கலாம். இது மாதிரியான விஷயங்களை எல்லாம் வந்து இந்த 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பயண கிரகம், சனி மெதுவாக போகக்கூடிய கிரகம், வேகமாக போகணும்னு உங்களுடைய எண்ணலைகள் சொல்லும். ஆனால் சனி வந்து மிக மெதுவாக நகரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றதுனால 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்தில் இந்த 2 கிரகங்களுடைய அமைப்பு அனுகூலம் அல்லாத அமைப்பு. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இரவு நேரங்களில் அதிகப்படியான இருசக்கர வாகன பயணங்களை தவிர்த்து கொள்வது நல்லது. அல்லது 8 மணிக்கு மேலே தான் சார் நான் வீட்டுக்கு வர முடியும், பஸ்ஸில் ஏறிக்கிங்க. அது ஒரு ரொம்ப பாதுகாப்பான ஒரு விஷயம், அதில் வந்துடலாம். அதாவது 4 வீலர் வச்சுருக்கிறவங்க 4 வீலரில் நீங்கள் வந்துக்கலாம். இரவு நேரத்தில் 6லிருந்து ஒரு 9 மணி வரைக்கும் வந்து இருசக்கர வாகனங்களில் போகக்கூடிய சூழ்நிலை நெருக்கடி வந்தால் கவனமாக போய்க்குங்க, கவனமாக வந்துக்குங்க. அதற்கடுத்து இந்த சனியினுடைய அமைப்பில் உங்களுக்கு எதிர்காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் இனி வரக்கூடிய அந்த 2.5 வருஷம் இங்கே தான் இருக்க போகிறார். அப்போ 2.5 வருஷத்தில் இருக்கக்கூடியவர் வந்து 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியதில் இப்போது அந்த 25 வயதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த கடினமான ஒரு பலன்களை கொடுப்பார். என்னென்ன கடினமான பலன்கள் அப்படின்னா தூக்கமின்மையை கொடுப்பார், தேவையில்லாத பழக்க வழக்கங்களை கொடுப்பார், ஆணுக்கு பெண் முரண்பாடாக பழகிக்கிறதும், பெண்களுக்காக சில அவங்களுக்கு ஒவ்வாத காரியங்களில் ஈடுபடுறதும், ஆண்களுக்கு ஒவ்வாத காரியங்களில் ஈடுபடுறதும், பொதுவாக கெடுபெயரை உருவாக்கக்கூடிய அமைப்பில் இந்த சனி அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த 2.5 வருஷத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய. இதனால் தேவையில்லாத செலவுகள், தேவையில்லாத அவமானங்கள், தேவையில்லாத நடத்தையில் கெட்டவர்கள் என்ற பெயர்களை வாங்கக்கூடிய ஒரு அமைப்புக்கு இந்த சனி கொண்டு வந்து விடக்கூடியது. 25 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது பாதிப்பை கொஞ்சம் அதிகமாகவே சற்று கூடுதலாக தூக்கலாக தரக்கூடிய சனியாக இருக்கும். 25 வயசுக்கு மேலே 55 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இது பொங்கு சனி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பொங்கு சனி அதிகபட்சமாக யாருக்கும் எந்த விதமான கெடுதலும் தர்றது கிடையாது. இதுதான் 30 வருஷம் பொழைச்சவனும் இல்லை, 30 வருஷம் கெட்டவனும் இல்லை அப்படின்றது. இப்போ இந்த 30 வருஷம்